தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழ் வருடத்திற்கு விசுவாவசு வருடம் ஆவணி மாசம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த செப்டம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில இருக்காரு. 17ஆம் தேதி கன்னிராசிக்கு போக போறாரு. செவ்வாய் கன்னிராசியில இருக்காரு. 14ஆம் தேதி துலா ராசிக்கு போக போறாரு. புதன் சிம்ம ராசியில இருக்காரு. 11ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் ஆட்சியாவும் உச்சமாவும் இருக்க போறாரு. அதோட சுக்கிர பகவான் கடக ராசியில இருக்காரு. 14ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு. குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. சனி பகவான் மீன ராசியில வக்ர பயணம் அப்படிங்கறத வேகமா ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது மெதுவா வக்கரமானவர் இப்ப பயணத்தை வேகம் எடுத்திருக்காரு. விஷப்பாம்பு ராகு கும்பத்துல, விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்துல. இந்த கிரகங்களோட நிலை இந்த மாசத்துலயாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் நாங்க. இப்படியே இருந்தா என்ன பண்றது? ஏதாவது செய்யலாமா? புது திட்டங்கள் தீட்டலாமா? ஏகப்பட்ட செலவு வருது. 10 ரூபா கடன் ஆகி போச்சு. நகை நட்டெல்லாம் கொண்டு அடவு வச்சிருக்கோம். ஏதாவது உருப்படியா நடக்குமான்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க ஜோசியரை அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே இந்த மாசத்தோட கிரகங்கள் ஓரளவுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே சாதகமா இருக்கு அப்படிங்கறதால இந்த செப்டம்பர் மாசம் நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, இப்போ உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நாய்ப்படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உடனே பயப்படாதீங்க, என்ன ஜோசியரை எடுத்த உடனே இப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு. நாய்ப்படாத பாடுபடுறேன்னு எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, கடுமையா உழைக்கிறேன், அலைச்சலா அலைகிறேன், ஆனா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இந்த மாசத்துல நீங்க படாத பாடு, ஏகப்பட்ட அலைச்சல். காலையில ஒரு ஊர்ல இருக்கணும், மத்தியானம் ஒரு ஊர்ல இருக்கணும், ராத்திரி ஒரு ஊர்ல இருக்கணும். காலையில சாப்பாடு ஒரு ஊர்ல, மத்தியான சாப்பாடு ஒரு ஊர்ல, ராத்திரி சாப்பாடு ஒரு ஊர்ல. தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, வேலை ரீதியா இருந்தாலும் சரி, இல்ல சொந்த பந்தம் விருந்து விசேஷம் விழாக்கள் அப்படின்னு போனாலும் சரி, ஏகப்பட்ட அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அதுக்கு உண்டான நன்மைகள் அப்படிங்கிறது 4 மடங்கு கிடைக்கும். பயப்பட வேண்டியதில்லை. உங்களோட ராசியாதிபதி விரயஸ்தானத்துல, புதன் விரயஸ்தானத்துல மாச தொடக்கத்துல இருக்கார். 11 தேதி வரைக்கும் அவர் அங்கதான் இருக்காரு. அப்ப விரய செலவுகள், நிறைய பயணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு அதால ஆரோக்கிய சீர்கேடுகள் அப்படிங்கிறது வரலாம். ஆனா நிறைய பேருக்கு நன்மைகள் அப்படிங்கறதான் கிடைக்கும். அதனால கூடுமான வரைக்கும் வெளியூர்களுக்கு போகும்போது முன்கூட்டியே ஏற்பாடுகள் அப்படிங்கறத செஞ்சுட்டு போயிடுறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு தங்கும் இடத்துக்கு போகணும்னா போவாங்க, போனோம்னா ஏதாவது ஒரு ரூம் கிடைக்காதா பாத்துக்குவோம். அப்படி இருந்தீங்கன்னு வச்சுங்க, போற இடத்துல நமக்கு தங்குற வசதி கிடைக்காது. அதனால அதை எல்லாமே முன்கூட்டியே கரெக்டா திட்டம் போட்டு வச்சுட்டு போகணும். அது மாதிரி நல்ல உணவகங்களை பார்த்து கொஞ்சம் தரமான உணவுகள், கூடுமான வரைக்கும் பயணங்கள்ல மாமிச உணவுகளை துறந்துட்டு சைவ உணவுகள் அப்படிங்கறத எடுத்துங்க. ரொம்பலாம் கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை. வெட்டி கௌரவம் பார்த்து உடம்புக்கு எடுத்துக்கிறத விட வீட்டில இருந்து கட்டு சோறை கட்டிட்டு போயிடுறது நல்லது. இன்னைக்கு போறோம், நாளைக்கு வந்துடும், சரி என்ன ஒரு புளியோதரையோ ஒரு எலுமிச்சை சோத்தையோ கட்டி எடுத்துட்டு போயிடுறது நல்லது. நம்ம இதுல போய் கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை. இல்லைன்னா தேவையில்லாம உடம்பு அப்படிங்கிறது கெட்டு போவோம். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. 11ஆம் தேதிக்கு மேல உங்களோட சொந்த ராசிக்கே ராசிநாதன் ஆட்சியாவும் உச்சமாவும் உட்கார போறார். இது எப்பேற்பட்ட ஒரு அமைப்பு பாருங்க. இது சாதாரணமா எல்லா நேரத்திலையும் கிடைச்சிடாது. வருஷத்துக்கு ஒருக்கதான் இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கறதே கிடைக்கும். இது உங்களோட உடல் நலத்தை சீராக்கி ரொம்ப ரொம்ப உற்சாகத்தோட பணியை புரிய வச்சிடும். இப்ப 10 தேதி வரைக்கும் அலைச்சல் இருக்கும், உடம்பு கெட்டு போகும்னு சொன்னோம் பாத்தீங்களா? அதுல இருந்து நீங்க மீண்டு போன இடத்துல என்னென்ன வித்தெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ, எந்தெந்த ஆட்கள்லாம் சந்திச்சு நீங்க அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் விஷயத்த கத்துக்கிட்டீங்களோ, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா ஒரு ட்ரைனிங் போற மாதிரி இருக்கும், வெளில தங்குற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் போயிட்டு அதில் நம்பர் 1 ஆளா நீங்க தான் இருப்பீங்க. ஆபீஸ்ல அது அப்படி இதை இப்படி இதை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 நாளைக்கு முன்னாடி கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மேல ஒரு பெரிய ப்ரமோஷன் வாங்கிட்டு மேல போய் உக்காந்துட்டீங்க, ஒரு பெரிய அதிகாரி மாதிரி ஆயிட்டீங்க. அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது உயரும். அதே மாதிரி புது யுக்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை எப்படி கவர்றது, ஒரு என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு விலை குறைப்பு செய்யறது, இல்ல தரத்தை உயர்த்துறது, வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய திட்டங்களை அறிவிக்கிறது. நம்ம கடையை நோக்கி கூட்டம் வரணும். அப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்து கடை, எவுத்த கடை, அந்தாண்ட தெருவில் இருந்த கடை, மொத்த கூட்டமும் நம்ம கடை வாசல்ல நமக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி பல யுக்திகள் அப்படிங்கறத பூத்தி வாடிக்கையாளர்களை அப்படியே ஈர்த்து வச்சிருவீங்க. அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி
விரயஸ்தானத்துல சூரியன் இருக்கார் 17 தேதி வரைக்கும். இந்த அரசு காரியங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு கரண்ட் பில்லு கட்டுறேன், இல்ல ஒரு டெலிபோன் பில்லு கட்டுறேன், ஒரு வீட்டு வரி கட்டுறேன், இந்த தேதியெல்லாம் மறந்து போயிட்டேன், அப்புறம் நான் ஃபைன் போட்டு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி, இந்த கரண்ட் பில்லு இதெல்லாம் வந்து கரெக்டா ஞாபகம் வச்சு கட்டிடுறது, இல்ல முன்கூட்டியே கூட கட்டி போடுறது அப்படிங்கிறது நல்லது. இல்லைன்னா அதுக்கு வெட்டியா 500 1000 நம்ம தெண்டை கடன் போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. அது மாதிரி புதன் ஆட்சியாவும் உச்சமாவும் உட்கார்ந்து இருக்கிறதால மாமா மச்சான் வழியில இருந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது மாறும். சரி போய் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கல, இல்ல கல்யாணத்துக்கு பேர் போடல, இல்ல என்ன கூப்பிடல, என்ன மதிக்கல, போல வரல, இந்த மாதிரி கடந்த காலகட்டத்தில் இருந்த மனக்கசப்புகள்லாம் உட்காந்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி சுக்கிரன் உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் இருக்காரு. 14 தேதி வரைக்கும் கடகராசியில தான் சுக்கிரன் இருக்காரு. 2க்கும் 9க்கும் அதிபதியான அவர் லாபத்துல இருக்காருங்கிறது ஒரு அற்புதமான நேரம். தனாதிபதி பயங்கர வலு. அந்த அடிப்படையில தொட்ட காரியங்கள்ல வெற்றி, ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை. இது வரைக்கும் நகையே பார்க்காதவங்க, நகையே போடாதவங்க கூட ஒரு மோதிரம் வாங்கி போடுறேன், ஒரு செயின் வாங்கி போடுறேன்னு போடலாம். இல்ல என்கிட்ட இருக்கு, இப்ப எனக்கு அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதெல்லாம் யாரும் மாட்டிட்டு அலையிறது, எங்கேயாவது உழுந்து போச்சுன்னா சிக்கல், இப்படி இருக்கிறவங்களாம் கூட கொஞ்சம் நகை போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம இப்படிலாம் இருந்தது இல்லையே, என்ன இப்படிலாம் தோணுது அப்படின்னு நகை நட்டு வாங்கி உடம்பு நிறைய போட்டு அழகு பார்ப்பீங்க. அது மாதிரி 14ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வராரு. 2க்கும் 9க்கும் அதிபதி விரயத்துக்கு வராரு. அப்படிங்கிறப்ப ஊர் மாற்றம், இடம் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இல்லைனாலும் வர வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பணியிலேருந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க, இல்லை வேற டிபார்ட்மெண்ட் பாரு அப்படிம்பாங்க. அதனால லாபம் தான், தப்பு கிடையாது. அப்படியே இல்லை அப்படின்னாலும் நம்மளாம் இடம் மாற்றம் செஞ்சுக்கிறது நல்லது. சொந்த வீட்டில் இருக்கேன் ஜோசியரை, நான் எங்கே போய் இடம் மாறுறது, வாடகை வீட்டுக்கா போக முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நம்ம வீட்டில் சாதாரணமாக படுக்கிற அறையை மாற்றிக்கலாம். ஒரே ஒரு அறை தான் இருக்கு, நான் எங்க மாத்துறது? அப்பயா ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெற்க தலையை வச்சு படுத்துருக்கியா, கிழக்க வச்சு படுத்துக்க, இப்படி மாத்திக்கணும். இது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள். சாப்பிட்ற இடத்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றீங்களா, இந்தாண்ட கீழே உட்காந்து சாப்பிடுங்க, கீழே உட்காந்து சாப்பிட்றீங்களா, இந்த வேற இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க. இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நாமளே செஞ்சுக்கிறது அப்படிங்கிறதால பெரிய தேவையற்ற மாற்றங்கள் எதுவும் நமக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி வராது. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கார். அப்ப 3க்கும் 8க்கும் அதிபதியான அவரு ராசிக்குள்ள வரும்போது அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவரு கொஞ்சம் குடும்பத்துல சொத்து பிரச்சனையை கொடுப்பாரு. அதனால இந்த மாசம் 14 தேதி வரைக்கும் பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கிறது, சொத்தை எழுதணும்னு நினைக்கிறது, இல்ல பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைக்கிறது, இல்ல வேற ஏதாவது சொத்து வாங்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி இடம் பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இந்த மாசம் 14 தேதி வரைக்கும் மூக்க நுழைக்காதீங்க. இந்த 14ஆம் தேதிக்கு மேல அவரு துலா ராசிக்கு போவார். தனஸ்தானத்துக்கு செவ்வாய் போய் தன்னோட வீட்டை தானே பார்க்க போறார். அப்படிங்கறதால சொந்த பந்தங்களால நன்மை கிடைக்கும். இப்போ சொத்துக்கிட்டு பிரிச்சுக்கணும், பங்கு பாகம் வெட்டணும் அப்படின்னா கூட 5 தேதி வரைக்கும் போருங்க. 5ஆம் தேதிக்கு மேல சொத்து பிரிச்சுக்கினா எந்த விதமான சண்டை சச்சரவு, இடையூறு, இடைஞ்சல் எதுவும் இல்லாம சொத்தை நல்லபடியா பிரிச்சுக்கிட்டு அண்ணன் தம்பி நல்லபடியா ஒத்துமையா வாழலாம். இந்த மாசத்துல ஒரு நாள் குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க. குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறத அள்ளி கொடுக்கும். குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. இந்த மாசத்துல குலதெய்வ கோயிலுக்கு என்னைக்கு போறீங்களோ, உங்களோட நட்சத்திர நன்னாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போனீங்கன்னா இன்னும் சிறப்பு. அந்த நாள்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு அன்றைய தினம் ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. செப்டம்பர் மாசம் ரொம்ப சிறப்பான மாசமா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.